அந்த தில்லு திராணி இல்லாம ஏனோ இவரு தான் தில்லு திராணி இருக்க மாதிரி வந்து எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட்ல யாரு டைரக்டர் ஆதவ அர்ஜுனாவும் அருண் தான் டைரக்டர். இவர் வந்து ஸ்கிரிப்ட்ல படிக்கிற ஒரு வசனத்தை படிக்கிற ஒரு நடிகர். ஒரு ஸ்கிரிப்டை வந்து மனப்பாடம் பண்ணி பேசுறது ரொம்ப ஈஸி. அது யார் வேணாலும் பேசலாம் ஸ்கிரிப்டை. அது ஆக்ஷன் ஏற்கனவே அவர் வந்து ஒரு கை தேர்ந்த ஒரு நடிகர். அதெல்லாம் அவர் சொல்லித்தர தேவையில்லை. எப்படியெல்லாம் வந்து பாடி லாங்குவேஜ் இருக்கணும் அப்படின்றத அவர் வந்து அவர் வந்து தன்னுடைய பாடி லாங்குவேஜ் மூலமா வெளிப்படுத்த முடியும். நான் என்ன சொல்றேன், ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுங்கன்ற. ஏங்க ஒரு தடவையாவது வந்து ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுமா இல்லையா? நீங்க கேக்குறீங்க என்ன கேள்வினாலும் நான் ப்ரிப்பேர்டா இல்லையா? இல்ல, ஆனாலும் நான் ஸ்பான்டேனியஸா சொல்றேன்ல. அந்த மாதிரி வந்து விஜய் வந்து இங்க சொல்லுங்க. அந்த மாதிரி வந்து ஒரு சொல்றதுக்கு ஒரு தில்லு வேணும், திராணி வேணும். அந்த தில்லு திராணி இல்லாம ஏனோ இவரு தான் தில்லு திராணி இருக்க மாதிரி வந்து எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட்ல யாரு டைரக்டர் ஆதவ அர்ஜுனாவும் அருண் தான் டைரக்டர். இவர் வந்து ஸ்கிரிப்ட்ல படிக்கிற ஒரு வசனத்தை படிக்கிற ஒரு நடிகர். அப்படிதான் பார்ப்பாங்க. திமுக கூட்டணியை எல்லாருமே கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு அறிவாலயத்துல வச்சு பேசுறாங்க. நாம டெல்லி போறோம் அப்படின்றத குற்றச்சாட்டாவும் இருந்துட்டே இருக்கு. டெல்லி போய் பாஜக பேசிட்டு வரோம். இதை எப்படி பாக்குறோம்? யார் சொல்ற? தொடர்ந்து சமூக வலைதளங்கள்ல கூட திமுக தலைவர் சொல்றாங்க. பொதுவாகவே வந்து ஒரு கூட்டணி கட்சிகள் பரஸ்பர ஒரு இது இருக்கும், அந்த பரிமாற்றங்கள். அந்த அடிப்படையில் தான் பார்க்கணும் ஒழிய அது ஒரு குறுகிய கண்ணோட்டத்தோடு பார்க்க கூடாது. அதிமுக கூட்டணி கட்சிகள் வந்து அதிமுக தொகுதி பங்கீடு கேட்காம நாங்க பாஜக கேட்டு போயிருவோம் சொல்றாங்க. இந்த மாதிரி நிலைப்பாடு எப்படி சாப்பாருங்க? குறிப்பா அமமுக இது ஏற்கனவே பொதுச் செயலாளர் பத்தி தெளிவுபடுத்திட்டார். அவர் தெளிவுபடுத்திட்ட பிறகு நான் என்னதுக்கு பதில் சொல்லல. நீங்க ஏற்கனவே பொதுச் செயலாளர் தெளிவுபடுத்த கேட்கலையா? மறுபடியும் ரீவைண்ட் பண்ணி கேளுங்க. அது அவரு பொதுச் செயலாளர் வந்து நீங்க கேட்ட கேள்விக்கு பொதுச் செயலாளர் தெளிவான பதில சொல்லிவிட்டு மேற்கொண்டு நான் எந்த கருத்து சொல்ல முடியாது. தமிழகத்திற்கான பெண்கள் பாதுகாப்பாக ஆமா, அதுதான் இப்ப என்னன்னா, இவர் ஆரம்பத்துல என்ன சொன்னாரு, வாங்க ஆட்சியில பங்கு தரோம், வாங்க அதிகாரத்துல பங்கு தரோம். ஒருத்தரும் வரல. ஒருத்தராவது போனாங்களா? தாவக பக்கம் போகவே இல்லை. போகாதனுடைய விளைவு இப்ப ஆட்ட கட்சி மாட்ட கட்சி கடைசியில மனுஷனை கிடைக்கிற கதையா இப்ப எங்க பக்கம் திரும்பிக்கிறாரு. அதனால எங்க பக்கம் திரும்பினா வீணா வந்து வாங்கி கட்டிக்கிற ஒரு நிலைமை தான் நிச்சயமா தாவேக்காவுக்கும் திரு விஜய்க்கு ஏற்படும். முதல்ல அதை தெரிஞ்சுக்க. முதல்ல தமிழகத்துல பெண்கள் அதிமுக கூட்டணியில அதிகமான தொகுதிகளை கேக்குறாங்க. அதிமுக வெற்றி பெற்றிருக்கக்கூடிய அந்த தொகுதிகளை கூட பாஜக அதிகமா கேக்குறாங்க. அதெல்லாம் வந்து உரிய நேரத்துல வந்து நடக்கும் சொல்லி பூச்சா சொல்லிருக்காரு. அதேதான் என்னுடைய பதில. அதான் ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், திமுக பொறுத்தவரை ஒரு மிக 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 ஒரு படுதோல்வி தமிழ்நாட்டுல வந்து அடைகிற ஒரு சூழ்நிலையில இப்ப அரசு பணத்தை முழுமையா வாரி இறக்கிறாரு. என்னதான் அரசு பணத்தை வாரி இறைச்சாலும் வெற்றி பெற முடியாது. படுதோல்வியை தான் திமுக சந்திக்கும். அந்த அளவுக்கு இப்ப நெல்லை மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா நாங்குநேர்ல இரட்டை கொலை, அதே போன்று பல இடங்கள்ல பார்த்தா சட்ட ஒழுங்கு சீரழிவு. முழுமையாக வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாடு கஞ்சாவிலும் போதை வஸ்துகளாலும் அதே போன்று பல்வேறு அடாவடித்தனங்களாலும் இன்னைக்கு தமிழ்நாடு சீரழிந்து ஒரு பாதுகாப்பற்ற நிலை இருக்கு. இவர் சொல்றாரு பெருமையா, நாங்க ஆட்சிக்கு வந்து 1 லட்சம் ரூபாய் உங்களுக்கு மிச்சன்றாரு. எவ்வளவு பெரிய அளவுக்கு வந்து அண்ட புழுகு ஆகாச புழுகு சொல்றதுக்கு ஒரு அளவு இல்லையாது. 1 லட்சம் ரூபாய் மிச்சம் உங்களுக்கு தான் நான் கேட்குறேன். சொத்து வரி ஏற்றிட்டாங்க, வீட்டு வரி ஏற்றிட்டாங்க, மின்சார கட்டணத்தை 3 முறை ஏற்றிருக்காங்க, பால் விலை ஏற்றிட்டாங்க. இவ்வளவும் ஏற்றுனா ஒரு மாதத்துக்கு விலைவாசி உயர்வு, பால் விலை உயர்வு, அப்புறம் வந்து மின்சார கட்டணம் 3 முறை உயர்வு, சொத்து வரி உயர்வு, வீட்டு வரி உயர்வு, மாதம் சராசரியா அம்மாவுடைய அரசுல ஒரு குடும்பம் செலவு பண்ணது போக இப்போ கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு 25,000 ரூபாய் கூடுதல் செலவு நடுத்தர வர்க்கம். அதே மாதிரி வந்து நடுத்தர வர்க்கத்துக்கு ஏழை எளிய மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15,000 ரூபாய். அப்போ ஒரு மாசத்துக்கு 15 வருஷத்துக்கு எவ்வளோ? 1.5 லட்சம் ரூபாய். இந்த 5 வருஷத்துக்கு எவ்வளோ பண்ணியிருக்காங்க அவங்க? 6-7 லட்சம் ரூபாய் அளவுக்கு இந்த அரசாங்கத்தால குடும்பத்துக்கு வந்து பல்வேறு வரி உயர்வுகளாலும் விலைவாசி உயர்வுகளாலும் மின்சார கட்டணங்களும் செலவு செஞ்சுட்டு பெருமை அதில் என்னன்னா 1 லட்சம் ரூபாய் உங்களுக்கு வந்து வருஷத்துக்கு நாங்கள் வந்து மிச்சப்படுத்தி கொடுத்துருக்கலாம். இது வந்து ஜம்மு காலத்தில் வடிகட்டின புழுகு இல்லையா? அந்த மாதிரி புழுகை கெட்டிக்காரன் புழுகு 8 நாள்னுவாங்க. அந்த மாதிரி ஸ்டாலின் புழுகு 8 நாள்.
அது தேர்தல் வரதான். தேர்தல் பிறகு நிச்சயமா அந்த புழுகு மூட்டையெல்லாம் காணாம போயிடும். ஓகே, பாஜக அதிகமான தொகுதிகளை கேட்கறதாகவும் தொகுதிகளை கேட்கறாங்க. இந்த தடவை கூடுதலா, கடந்த முறை விட கூடுதலா பாஜக தொகுதிகள் வழங்கப்படுமா? சரி, அதெல்லாம் இன்டர்னல் மேட்டர்ஸ். அதாவது ஒரு கூட்டணி கட்சிக்குள்ள நடக்கிற பேச்சுவார்த்தைகள், அந்த பேச்சுவார்த்தைக்குன்னு ஒரு குழு போட்டிருக்கு. இது எங்கிட்ட தேர்தல் அறிக்கை குழு அந்த விஷயங்கள் கேட்டுனா நான் சொல்ல முடியும். இந்த குழு விஷயங்கள்ல எப்படி நான் சொல்ல முடியும்? அது எதுவுமே அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பாக்குறது தான் அது கடமையும் சிறப்பும். என் வேலையை நான் பாக்குறேன். ஓகே, அது சீக்கிரமா உங்களுக்கு சொல்லுவோம், ஒன்னும் கவலைப்பட. தமிழகத்துல பெண்களுக்கான தமிழகத்துல கூட்டணி இருக்கிறனால சிறுபான்மை வாக்கு வந்து அதிமுக சிதறன்னு நினைக்கிறீங்களா? இதே சிறுபான்மை வாக்கு வந்து அதிமுக சிதறன்னு நினைக்கிறீங்களா? போன முறை நீங்க சொல்லிருக்கீங்க சிறுபான்மை வாக்கு இருக்கிறனால நான் தோத்துட்டேன் பாஜக இருக்கிறனால. இந்த முறை சிதறன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அதாவது அந்த காலகட்டம் வேற இந்த காலகட்டம் வேற. சிறுபான்மை மக்கள் இன்னைக்கு உணர்ந்திருக்காங்க. இன்னைக்கு அதாவது இந்த ஆட்சியால முழுமையான அளவுக்கு ஒரு நன்மையும் இல்லை. சிறுபான்மை மக்கள்லாம் தேனும் பால் ஆறு ஓடுதா? இப்போ என்ன அவங்க சமூக அளவுலையும் கல்வி அளவுலையும் பொருளாதாரத்திலையும் இந்த 5 ஆண்டு காலத்துல சிறுபான்மையின மக்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கு. அதை சொல்ல சொல்லுங்க, ஸ்டாலினால சொல்ல சொல்லுங்க முதல்ல. தமிழகத்துல பெண்களுக்கான பாதுகாப்பு